பேரன்புக்குரிய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உள்ளிட்ட நம்மளுடைய இயக்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பேரறிஞர் அண்ணா கண்டெடுத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசான பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் பேருரை ஆற்றி புதிய கட்சியை துவக்கியுள்ளார். எதற்காக இந்த கட்சியை துவக்கியுள்ளார் என்பதை விளக்கமாக அவர் அறிவிப்பார் என்று தங்களுக்கு தெரிவித்து, அனைவருக்கும் வருக 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 என்று வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன். நன்றி. வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அழைப்பினை ஏற்று அதற்கு உரிய மரியாதை தந்து நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் துவக்க இருக்கிற அரசியல் இயக்கத்தின் பற்றி குறிப்பிடுவதற்கு முன்னால், இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் அன்போடும் ஆர்வத்தோடும் ஏற்பாடு செய்த பொதுச் செயலாளர் ரஞ்சித்குமார் அவர்களை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். நானோ குடத்தில் இட்ட விளக்காக வீட்டில் இருந்தேன். நான் அவ்வாறு இருக்கக்கூடாது. என்னுடைய அறிவோ அனுபவமோ ஏதேனும் நான் பெற்றிருந்தேனே, ஆனால் அது நாட்டிற்கும் பயன்பட வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு என்னை அணுகி என்று சொல்ல மாட்டேன், நச்சரித்து நாட்டுக்கு நான் பயன்பட வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு ஓர் இயக்கத்தை துவக்க ஏற்பாடு செய்தார். குடத்தில் இட்ட விளக்கு குன்றில் இடப்பட்டிருக்க ஏற்றிய விளக்காக மாறி இருக்கிறது என்றால், அதற்கு அவருடைய ஓயாத உழைப்பும் உற்சாகமும் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக ஆற்றிய அரும்படியும் முயற்சியும் காரணமாகும். அவருக்கு நான் என் நன்றியை செலுத்த விரும்புகிறேன். அரசியல் இயக்கத்தையே துவக்க வேண்டும் என்கின்ற அவசியம் பற்றி நான் சில பல நல்ல கருத்துக்களை ஏற்கனவே எழுத்து மூலமாக வடித்து வைத்திருக்கிறேன். அவற்றை உங்களுக்கு நகலெடுத்து நான் தர இருக்கின்றேன். ஆனால் முக்கிய சில கூறுகளை மட்டும் எடுத்து சொல்லலாம் என்று விரும்புகிறேன். இன்றைய அரசியல் உலகத்தில் ஒரு புறத்தில் அடையாள அரசியலும் மறுபுறத்தில் கொள்கை அரசியலுமாக உலகத்தையே சுற்றி கொண்டிருக்கிறது. ஏன் சூறாவளி போல் அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கருதுகிற பொழுது, நாம் ஒரு புதிய சமுதாயத்தை, எல்லோருக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை, பிறப்பின் காரணமாக எந்த காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க கூடாது என்கின்ற நோக்கத்தோடு திறமை பெற்றிருக்கிற அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவது இந்த அரசியல் இயக்கத்தின் குறிக்கோளாகும். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஜஸ்ட் சொசைட்டி என்ஷூரிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல். திறமை இருந்தும் வாய்ப்பு இல்லாமல் போய்விடக்கூடாது. நான் பிராமணராக பிறந்ததனால் இந்த பேராசிரியர் வேலை கிடைக்கவில்லை. நான் முஸ்லீமாக பிறந்ததனால் எனக்கு இந்த சூப்பரண்ட் வேலை கிடைக்கவில்லை. பட்டியலினத்திலே பிறந்ததனால் எனக்கு சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைக்கவில்லை. இஸ்லாமியராக பிறந்ததனால் எனக்கு ஆசிரியர் வேலை கிடைக்கவில்லை. கிறிஸ்தவராக பிறந்ததனால் எனக்கு அரசாங்கத்தில் எந்த வார்டன் உத்தியோகம் கூட கிடைக்கவில்லை என்று யாரும் மனக்குறை ஏற்படக்கூடாது. பிறப்பின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை அறவே மறந்து பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும்
அவருடைய திறமைக்கேற்ற வாய்ப்பை ஒரு சமுதாயம் தர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சமுதாயம் அமைதியாகவும் முன்னேற்றகரமாகவும் இருக்கும். யாரும் நாம் புறக்கணிக்கப்பட்டோம் என்கின்ற உணர்வோடு இருக்கக்கூடாது. அதை இரு கூறாக குறிப்பிடுவார்கள். ஒன்று ஃபார்மல் ஈக்குவாலிட்டி, இன்னொன்று சப்ஸ்டான்ஷியல் ஈக்குவாலிட்டி. ஃபார்மல் ஈக்குவாலிட்டி என்பது ஜாதி, மதம், இனம், மொழி என்று பிறப்பினால் ஏற்படுவது. அதற்கு நாம் பொறுப்பல்ல. நாம் எங்கே போய் பிறக்கப் போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆகையினாலே நாம் பிறந்ததன் காரணமாகவே நாம் சில பல கஷ்டங்களுக்கோ அல்லது வாய்ப்பின்மைக்கோ ஆளாகக்கூடாது. அது ஃபார்மல் ஈக்குவாலிட்டி. இன்னொன்று சப்ஸ்டான்ஷியல் ஈக்குவாலிட்டி. போட்டியிடுகிற வாய்ப்பு கிடைத்தால் மட்டும் போராது, போட்டியிடுகிற தகுதியும் வேண்டும். இப்பொழுது ஆர்டிஓவாகவோ அல்லது டிப்டி கலெக்டராகவோ 100 இடம் இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால், அந்த 100 இடத்துல பட்டியல் இனத்தவரும் போட்டியிடுகின்ற அளவுக்கு அவருடைய தகுதியை நாம் வளர்க்க வேண்டும். கல்வியிலே தரம் குறைந்திருந்தால் அதை கேப்பபிலிட்டிஸ் என்று சொல்வார்கள். அவர்களுடைய ஆற்றல்களை அரசு உதவிகளின் மூலம் சிறு பிள்ளைகளிலிருந்தே வளர்ப்பதன் மூலம்தான் அவர்களாலே போட்டியிலே கலந்து கொள்ள முடியும். 100 இடம் காலி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு யாருமே வரவில்லை என்றால் அதனால் பயனில்லை. அத்தகைய சமுதாயம்தான் அமைதியையும் பீஸ், ப்ராக்ரெஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி என்பார்கள். அதை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். அதற்கு நியூ சொசைட்டி என்று சொல்ல, இதற்கு அடையாள அரசியல் சரியாக வராது. என் அனுபவத்தை சொல்வேன் என்றால், சம வாய்ப்பு கேட்ட காரணத்தினாலேயே இலங்கையிலே தமிழ் மக்கள் இனப்படுகொலைக்கு ஆளானார். அவர் என்ன குற்றம் செய்தார்கள்? சிங்களவர்களைப் போல எங்களுக்கும் படிப்பிலே இடம் வேண்டும், சிங்களவர்களைப் போல எங்களுக்கும் குடியுரிமை வேண்டும், சிங்களவர்களைப் போல நாங்களும் அரசு வேலைகளிலே சேர வேண்டும், சிங்களவர்களைப் போல எங்கள் மொழியும் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். எவ்வாறு அவர்கள் புத்த மதத்தை பேணுகிறார்களோ அதே வாய்ப்பு இந்து மதத்தை சேர்ந்த எங்களுக்கும் இருக்க வேண்டும். சம வாய்ப்பு கேட்ட காரணத்தினாலே இனப்படுகொலைக்கு ஆளானார். சரி, இனப்படுகொலை செய்தவர்கள் என்ன ஆனார்கள்? அவர்களும் அழிந்து போனார்கள். இலங்கை என்ன ஆயிற்று? திவால் ஆயிற்று. ஆகவே சமவாய்ப்பு சமுதாயம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அண்மையிலே நடந்த, நாம் இதுக்கு நூல்களை தேடி போக வேண்டியதில்லை, பல்கலைக்கழகங்களை தேடி போக வேண்டியதில்லை. பக்கத்தில் இலங்கையில் 70 ஆண்டுகளாக அவர்கள் பட்ட அனுபவமே நமக்கு போகும். ஆகவே பிறந்த அனைவரும் நல்ல வாய்ப்பை பெற்று, வசதியை பெற்று, அவர்கள் அந்த பெற்ற திறமைகளை பயன்படுத்துவதற்குரிய ஒரு நல்ல அரசியல் வேண்டும். ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம் என்ற சிங்களர்கள் 70 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன அல்லல்பட்டார்கள் என்று நாம் அறிவோம். இந்த காரணத்தினாலே இந்தியாவிலேயும் அந்த நோய் பீடித்துள்ளதோ என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்திய அரசியல் மிகவும் முக்கியமான அரசியல். இந்திய அரசியலிலும் அதே போக்கு காணப்படுகிறது. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம் என்கின்ற போக்கு நம்மை வாழ வைக்காது, நம்மை காப்பாற்றாது, நம்மை அழிவு பாதைக்குத்தான் அழித்து செல்லும். ஆகவே பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி must be replaced by politics of ideology. நாம் வழி வந்த நம்முடைய அறநிலை அரசியல், அறநெறி முதற்றை அரசின் குற்றம் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் புறநானூறு. ஆகவே பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி must be replaced by politics of ideology. ஆகவே நாம் விரும்புவது முதலில் சமத்துவ சம வாய்ப்பு சமுதாயம். அதை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய குறிக்கோள். அதற்கு நாம் கையாள வேண்டியது அறநிலை அரசியலாகும். எந்த அடையாளம் கொண்டு இந்த ஜாதியோ, இந்த மதமோ, இந்த இனமோ என்று அரசியலை கையாட்டாமல் ஆனால் அதில் அழிவுதான் ஏற்படும். இதையெல்லாம் எண்ணி பார்த்துத்தான் ஒரு புதிய இயக்கமாக நம்மை வளர்த்து ஆளாக்கி அறிஞர் அண்ணா அவர்கள்
என்னை அரசியலுக்கு அழைத்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னை அரசியலில் வளர்த்தார். ஆகவே அவர்களெல்லாம் கற்றுத்தந்த பாடங்களின் அடிப்படையில் எல்லோரும் இன்பமுற்று வாழ்வதற்கேற்ற ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டிய வரலாற்று கட்டாயம் என்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த கடமையை செய்வதற்குத்தான் இந்த அரசியல் இயக்கமே தவிர வேறு அல்ல. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. இந்த இயக்கம் தேர்தலிலே ஈடுபடாது. இந்த இயக்கம் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க ஒரு அரசியல் நெடும் பயணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தரும். எங்களிலே யாரேனும் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று விருப்பப்பட்டால் இதே கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய இயக்கத்திலே அவர்களுடைய ஆதரவை பெற்று அவர்களுடைய சின்னத்தை பெற்று அங்கே சுயேட்சையாக போட்டியிடலாம். ஆனால் இந்த இயக்கம் போட்டியிடாம். இது நீண்ட நெடிய இயக்கம். நான் சொல்லுகின்ற லட்சிய பாதையிலே இன்று நேற்றல் இன்னும் பல ஆண்டுகளுக்கு நடைபோட்டு நாம் உன்னத சமுதாயமாக மலர்வதற்கு இன்றைக்கு நாட்டுவது அடிக்கல் தான். ஆழம் விதை எவ்வாறு சிறுசாக இருந்தது ஊன்றப்படுகிறதோ அதுபோல இன்று ஊன்றப்படுகிறது. அது ஆலமரமாக பிற்காலத்திலே வளரும். எனக்கு பின்னாலே இருக்கின்றவர்கள் அதை எடுத்து செல்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இது என்னோடு முடிந்துவிடக்கூடிய காரியம் அல்ல. பிறந்த பிள்ளைகள் அவர்கள் விரும்பும் வரை இலவசமாக படிக்கவும், வாழும் வரை அவர்களுக்கு வைத்திய வசதி எளிதாக கிடைக்கவும், உழைப்பதற்கு அனைவருக்கும் வேலை உறுதி செய்யப்படுவதும், நல்ல காற்று, நல்ல நீர், நல்ல சுகாதாரம் இவற்றையெல்லாம் நம்மால் உருவாக்க முடியாதா? தேர்தலிலே நிற்பது, பணத்தை போட்டு அதற்கு பிறகு பணத்தை சம்பாதிப்பது என்பது மட்டும்தானா? ஆகவே நாம் புதிய பாதை, புதிய அரசியல், புதிய சமுதாயம், அதை நோக்கி நம் நாட்டு இளைஞர்களை நடத்தி செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகையினாலே தான் நம்மை வளர்த்து ஆளாக்கிய தலைவர்கள் பெயரை வைத்து எம்ஜிஆர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கத்தை ஒரு நல்ல நம்பிக்கையோடும் ஒரு நல்ல எண்ணத்தோடும் நாங்கள் துவக்குகிறோம். இந்த பயணம் நீண்ட பயணம். அப்படியானால் தேர்தலே வேண்டாமா என்றால், தேர்தல் இந்த நீண்ட பயணத்தில் வருகிற சடங்குகள், அவ்வளவுதான். தேவைப்பட்டால் அந்த சடங்குகளை செய்து கொள்ளலாம். ஆனால் அதுவே தான் அரசியல் என்று நாம் நினைப்போமானால் அதைவிட அறியாமை வேறு இல்லை. இந்த அடிப்படையிലെல்லாம் மையமாக வைத்து கொண்டுதான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. மெல்ல மெல்ல சிறுக சிறுக நாளாக ஆக வளர்த்து கொண்டு இந்த நாட்டு மக்கள் இதை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேல் பெற்ற அறிவாலும் அனுபவத்தாலும் வேண்டுகோளாக வைத்திருந்த இயக்கத்தை உங்களது ஆசியோடும் ஆதரவோடும் அன்போடும் நம்பிக்கையோடும் துவக்கி வைக்கின்றேன். துவக்கி வைப்பது நானாக இருப்பேன். இதை தொடர்ந்து நடத்துவது இந்த நாட்டு மக்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டு ஐயா, ஓபிஎஸ் அவர்கள் தண்ணி கொடுக்கணும். ஓபிஎஸ் என்ன பண்ணாரு? ஓபிஎஸ் அவர்கள் உங்க எல்லாரையுமே உடன் வச்சுதான் அவர் ஒரு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருந்தாரு. தொண்டர்கள் உரிமை மீட்பு நடத்தினாரு. அது எல்லாத்தையும் நீங்க ஒருங்கிணைப்பாளராக எப்படி செயல்பட்டீங்க? திடீர்னு இப்ப அவர்கிட்ட இருந்து எல்லாமே விலகி போயிட்டு நீங்களே இப்போ ஒரு புது இயக்கத்தை தொடங்கிறீங்களே, இது எப்படி இருக்கு? அது அந்த அத்தியாயம் முடிந்தது. That chapter is over. எந்த அத்தியாயம்? ஓபிஎஸ் சாப்டர். தொடர்ந்து அவருடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல கூட இருந்தீங்க. இப்ப தேர்தல்ங்கிறது முக்கியமான நேரம். அப்ப அவர் இல்லையா? அதாவது அரசியல் என்பது ஒருவருக்காக அல்ல, அரசியல் என்பது மக்களுக்காக. ஆக ஒருவர் என்ன ஆகிறார் என்பது முக்கியம் அல்ல, நாடு நாட்டு மக்கள் என்ன ஆகிறார்கள் என்பது முக்கியம். என்னை பொறுத்தவரையிலே நாடு இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது. இந்த நேரத்திலே ஒரு நல்ல அரசியலை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. நம் தனிப்பட்ட முறையிலே ஒருவரோடு பழகிறோம் என்பதற்காக நம்முடைய வாழ்நாளை வீணாக்க முடியாது. உயர்ந்த நோக்கங்களை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. இந்த இயக்கத்தினுடைய நோக்கமாக
உயர்ந்த நோக்கங்கள் சிலவற்றை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் கட்சி தொடங்குகிற நேரம் என்பது தமிழக சட்டமன்றத்துக்கு ஒரு பொது தேர்தல் நடைபெறுகிற நேரம். இதற்கு ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் கடந்து போக முடியுமா? கட்டாயம். நமக்கென ஒரு பாதை வகுத்து செல்கிறோம். இந்த தேர்தல் நடக்கிறது, நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அது ஒரு சடங்கு. இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் 49 இயக்கத்தை ஆரம்பித்தார். 8 ஆண்டுகள் கழித்து 57 தான் தேர்தலில் என்றார். தேர்தலில் நிற்க வேண்டும் என்கின்ற கட்டாயமில்லை. ஆனால் 52 தேர்தலில் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட கட்சியிலே இருந்த வேட்பாளர்களை ஆதரித்தார். அதை போல நம்முடைய கருத்துக்கு ஒத்து வருகிறவர்களை நாம் இந்த தேர்தலிலே ஆதரிப்போம். இப்போது இருக்கிற ஆட்சி தொடர வேண்டுமா? என்ன நிலை எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் நாம் முடிவெடுக்க வேண்டும். ஓபிஎஸ் அவர்களுடைய நிலை என்ன? அவருக்கு நீங்க இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? அதாவது நான் சொல்றது, நாம நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஓபிஎஸ்ஸுக்காக நாம் என்ன உயிரை திறக்க முடியுமா? நம்ம வாழ்நாளை வீணாக்க முடியுமா? வாழ்நாள் போனால் வருமா? நான் ஏன் நீங்களா கற்பனை இருந்தோம். அவர் ஒரு என்ன முடிவு எடுக்க போறாரோ தெரியல. எங்க இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு நான் யாரிடமும் பேசுவதில்லை. ஆலோசனைகளை வந்து ஓபிஎஸ் வந்து ஏத்துக்கலையா? நீங்க கூட இருக்கும்போது ஏங்க இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் வேண்டாம். எல்லாம் ஒரு ரமேஷ் சொன்ன மாதிரி இப்போ தேர்தல் வருது, அவங்கவுங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கட்டும். நாம் யாரையும் குறை சொல்ல போகிறதில்லை. அவங்க சூழ்நிலையை பொறுத்து அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. கூட்டணி யார் கூட சார் அமைக்க போறீங்க? கூட்டணிங்கிற பேச்சே கிடையாது. எங்கள் பாதை தனி பாதை. நாங்கள் அதை தொடர்ந்து இன்னும் 10 வருஷமோ 50 வருஷமோ செய்வோம். தேர்தல் வர்ற பொழுது கூட்டணி தேவைப்படலாம். அப்படி கூட்டணி தேவைப்பட்டால் எங்களோடு சில பேர் நிற்கணும்னு ஆசைப்பட்டால் நிற்கட்டும். அவங்க அந்த அணி சார்பில், இந்த இயக்கத்தின் சார்பில் யாரும் தேர்தல் கூட்டிட மாட்டாங்க. அந்த அணி சார்பில் நிற்கணும்னா அவர்களிடம் நீங்கள் பேசணும்ல. உங்கள் இயக்கம் வந்து அதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல. அது சூடு பிடிச்சிருச்சே சார், இன்னும் நேரம் இல்லையே. எல்லாரும் கூட்டணியில இருக்கிறாங்க. உங்க இயக்கத்துல நாங்க யாராவது கூட்டணி சேரணுங்கிற கட்டாயம் இல்லை. அது வற்புறுத்தவும் வேண்டாம். எம்ஜிஆரோடு மிக நெருக்கமா இருந்தவர். அதே போல கேப்டன் விஜயகாந்த். நான் என்ன செய்யணுங்கிறது எனக்கு மனசுல இருக்கு. அவங்க எல்லாம் கத்து கொடுத்தது. வினை திட்பம் என்பது ஒருவன் மன திட்பம். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இல்ல, திரு கேப்டன் அவர்களோட நீங்க வந்து ஒரு அந்த கட்சியினுடைய அவைத்தலைவராகவும் ஆலோசகராகவும் விஜயகாந்த் கட்சியினுடைய அவைத்தலைவராகவும் ஆலோசகராகவும் இருந்தீங்க. அவர் ஈரோடு இருந்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைக்கல. இன்று திருமதி பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? All those factors are over. என்னை பொறுத்தவரையில் அவற்றை பற்றி நான் கிஞ்சிற்றும் கவலைப்படவில்லை. யார் எங்கு போனாலும் நாங்கள் இருக்கிறோம், மக்கள் இருக்கிறார்கள். அதோடு சரி, எங்கள் பாதையில் நாங்கள் போகிறோம். தேர்தல் நடுவில் வருது, வரட்டும். தேர்தல் நேரத்தில் அதை பயன்படுத்த நாம் நம்முடைய லைனில் பயன்படுத்தலாம். அதுக்கு என்ன விலை கொடுக்க வேண்டும் என்பது நான் சொல்றது. தேர்தலில் நின்று நீங்கள் போய் பதவிக்கு போய் சிலவற்றை அடைய முடியாது. ஒரே ஒரு உதாரணம், சம வாய்ப்பு சொன்னேன்ல, ஒரு உதாரணம் சொல்கிறேன். வெள்ளைக்காரன் காலத்துக்கு பிறகு இந்தியா விடுதலை பெற்றது. ஆங்கிலம் ஆட்சி மொழி, எல்லாருக்கும் சம வாய்ப்பு. பிரச்சனை வந்துதான் 1965 ஏன் மிகப்பெரிய கலவரம் வந்தது? அந்த சம வாய்ப்பு பறிக்கப்பட்டது. இந்தி தான் ஆட்சி மொழின்னு சொன்னாங்க. எந்த கட்சிகள்லாம் சேர்ந்தா போராட்டம் நடத்தினாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தாங்களே திறந்திருந்தாங்க. எப்படி இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்தாங்களோ அது போல தமிழ்நாட்டு மக்கள் தாங்களே இருந்தார். எந்த கட்சியை ஆர்கனைஸ் பண்ணி செய்யும்? அறிஞர் அண்ணா அவருக்கு தெரியாது எல்லாம் ஆரம்பித்தது. அவர் அலர்றாரு அந்த வன்முறை செயல்களை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாமல். நாங்கள் கூட
ஸ்பான்டேனியஸ் அப்சர்ட். ரெண்டு கேள்வி சார். அனைத்து இந்தியா ரங்கராஜ் பேசுறேன். தெரியல. ஒருங்கிணைந்த அதிமுக தலைமையில் உருவாக்க ஒரு முயற்சி நடந்ததா? அப்படி ஒரு முயற்சி மறுபடியும் நடந்தா அது நீங்க கேட்க தயாரா? ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி, அதிமுகக்குள்ள இருந்து நீங்க சொல்ற அத்தனை விஷயம் செய்ய முடியலையா? நீங்க தனி கட்சியா வாழ வேண்டிய அவசியம் அதிமுக செய்ய முடியலையா? அதுக்கான அமைப்பு இல்லையா? ஏன் நீ ஒவ்வொரு மாற்றங்களை பற்றி இப்போ யோசிக்க? அதாவது நான் பொதுவாக இப்போ சொன்னா அரசியல் கட்சிகள் தே பிகம் என்டர்பிரைசஸ். அதாவது அரசியல் இயக்கம் அல்ல, அரசியல் வணிகம் ஆயிடுச்சு. ஆகையினால நீங்கள் அரசியல் கட்சிகள் மூலம் இப்போ பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது. அதாவது கண்டையை போட்டு விரால் எடுக்கிறாங்கங்கிறாங்களே, அது மாதிரி எலெக்ஷனில் செலவு பண்ணீங்கன்னா எலெக்ஷன் ஜெயிச்ச பிறகு பணந்த மாதிரி அவ்வளோதானே நடக்குது. வேற என்ன சாதிச்சிங்க? ஆனால் அந்த அரசியல் கட்சி கூடாதுன்னு சொல்ல, தேர்தல் கூடாதுன்னு சொல்ல, மக்களுக்கு ஏதோ செய்ய முடியுது செய்யட்டும், அது செய்யட்டேன். ஆனால் அடிப்படையான சில நிகழ்வுகள் இல்லைன்னா பின்னால் ஆபத்து. அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பது அங்கே உள்ளவர்களுடைய ஆசை. ஆனால் அது மட்டுமே வெற்றியை தரும் என்று நான் நம்பவில்லை. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடைய வற்புறுத்தலின் பேர் தான் இந்த புதிய இயக்கத்தில் தொடங்குறதா ஒரு தகவல் பரவுது. எது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேர் தான் இந்த உங்களுடைய புதிய இயக்கம். தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க ஆதரவு கொடுக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. பாவம், அவரையே தேவையில்லாமல் இருக்கிறீங்க. நான் அவரை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. உறுதியா இருக்கிறீங்களா சார்? யாரு கூடயும் யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படிங்கிறது? எனக்கு என்னங்க இனிமே யார் என்ன செய்ய போறாங்க? சார், தேர்தலில் போட்டி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, உங்களுடைய இயக்கம் எந்த கட்சிக்கு ஆதரவு இல்லைங்கிறத உறுதியா இருக்கீங்களா? அது நான் சொல்லலையே. நான் சொல்லுகின்ற இந்த லட்சியத்துக்கு, இந்த கருத்துக்களுக்கு ஒத்த கருத்துடையவர்களுக்கு ஆதரிப்பேன். சம வாய்ப்புங்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறதோட ரிலேட் ஆகுது சார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வந்து நான் சொல்ற மாதிரி ஃபார்மல் ஈக்வாலிட்டி. தேமுதிக போனீங்க, அப்புறம் தேமுதிக அதிமுக வந்தீங்க. அப்போலாம் கட்சி ஆரம்பிக்காம இப்ப ஆரம்பிக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன சார்? அவங்க எல்லாம் செய்வாங்கன்னு நம்பி போனோம். நான் அந்த கட்சிக்கு போய் என்னத்தை கேட்டேன்? மாட மாளிகை கூட கோபுரங்கள்லாம் பண்ணிட்டேன்னா நாம ஒருவர் நம்பி இவர் செய்வார் அப்படின்னு நாம் போறோம். செய்யல, சரி நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதாவது உங்களுடைய ஆதரவு பெறக்கூடிய தகுதி உள்ள கட்சியா நீங்க கருதுறீங்களா? அது போகத்தான் சொல்லணும். இப்போ முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட்டா. என்னை பொறுத்த வரையில நாம யாரையும் இப்போ முழுசா நம்பி அவங்க பக்கம் போய் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதாவது சூடு கண்ட போனையா இருக்கப்ப நான் அதிமுக எம்ஜிஆரை மறந்துவிட்டது என்று நடிகர் விஜய் விமர்சிக்கிறார். அந்த விமர்சனத்திற்கு அதிமுக எம்ஜிஆரை மறந்துவிட்டது, அவர் பாதையிலிருந்து விலகி போகிறது என்று நடிகர் விஜய் விமர்சிக்கிறார். அவர் எம்ஜிஆர் புகழை பேசுகிறார். இது பற்றி உங்கள் பார்வை? என்னுடைய பார்வை ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு பேச்சுரிமை இருக்கிறது, பேசுகிறார்கள், அவ்வளவுதான். நான் அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. நான் வந்து ரொம்ப சிம்பிள். வசதி படுத்தவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணோம். வேற ஒன்றும் நீங்கள் வந்து சில அரசியல் கட்சிகளை டெஃபனிஷன் பண்ணீங்க, வணிகமயமாக தான் அந்த கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த விமர்சனத்துக்கு கூட அதிமுகவும் வருகிறது. அது நீரே சிந்தித்து முடிவெடுத்து கொள்ள கேட்டுக் கொள்கிறேன். எம்ஜிஆர் வளர்த்த கட்சி அதிமுகவும் இன்றைக்கு அதிமுக இருக்கிற கட்சியும் என்ன பாக்குறீங்களா? இல்ல ஒன்றும் சம்பந்தம் இல்லை, கவலைப்படாதீங்க. நீங்களும் கட்சியில இருந்தீங்க, மூத்த தலைவர் நீங்க. எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுக இல்லைன்னு சொன்னீங்க. அந்த நிலை ஏற்பட்டது.
அது நம்ம வேலை இல்லை ஆராய்வு. நம்ம வேற ஏதாவது நல்ல காரியங்கள் செய்வோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எதுவும் இருக்கா சார்? நாங்கள் மக்களை சந்திக்கிறோம். மக்களை தொடர்ந்து சந்திக்கிறோம். தொடர்ந்து சுற்றுப்பயணம். சார் நீங்க அரசியல் நீண்ட நாளா இருக்கீங்க. விஜய்க்கு இப்போ ஒரு கூட்டம் போட்டு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எது இல்ல நீண்ட நாளா நீங்க அரசியல்ல இருக்கீங்க. விஜய்க்கு வந்து இவ்வளவு கூட்டம் கூடுவதற்கு காரணம் என்ன? அவருடைய உழைப்பு தான் காரணம். அவருடைய உழைப்பு, அவர் மீது இருக்கிற நம்பிக்கைக்கு தான் காரணம். விஜய் வந்து சார் எம்ஜிஆர்னு கிளைம் பண்ணிக்கிறாரு. அடுத்த எம்ஜிஆர் இல்லை, அவர் நிலைமை வேற. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நிலைமை சூழ்நிலை எல்லாம் வேற. நாங்கள் கூட இருந்து பார்த்தோம். இவருடைய இப்போ அவருக்கு வந்து ஒரு பின்னணி இருந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அறிஞர் அண்ணா அவர்கள், பெரியார், அந்த மாதிரி அவர் ஒரு பின்னணி இருந்தது. விஜய்க்கு அப்படிலாம் பின்னணி இல்லை. அது சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. பின்னணி இருந்ததுனால ஒருவரை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ என்னை பார்த்தா ஒரு எம்ஜிஆர் கூட இருந்தவர்னா புரிஞ்சிக்க முடியும். நான் மட்டும் வேறு நாளாக வந்து உட்காந்தாக்கா புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இதனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரையிலே அவருக்கு ஒரு பின்னணி இருந்ததுனாலே மக்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. இப்பொழுது விஜய் அவர்கள் அதுக்கு போராடணும். ஆனால் பின்னணி இல்லாததில் இன்னொரு நன்மை என்னன்னா, அவங்க செஞ்ச தப்பு தண்டாக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் நமக்கு முன்னோர்கள் இருந்ததுனால அவங்கள நம்ம டிசைன் பண்ண முடியாது. எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அதுக்கு நம்மவும் பொறுப்பாகும். அந்த பிரச்சனையும் விஜய் கிடையாது. தாவேகாவுக்கு 30% வாக்கு வங்கி இருக்குன்னு விஜயே மேடையில் பேசுறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அனுமானத்தை எப்படி பாக்குறீங்க? ஏங்க, அவர் பேசுறது நம்ம ஏன் வேணான்னு சொல்லிட்டு போறோம்? உங்களை யார் நம்ம சொல்றா? விஜயோடைய தாக்கம் இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? நீங்க மூத்த அரசியல் தலைவரா இருக்கீங்க, பல தேர்தலை பார்த்திருக்கீங்க. ஆமா, விஜய் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார் நினைக்கிறீங்க? ஏப்ரல்ல சொல்றேன். ஏப்ரல் மாதம் கரெக்டா சொல்றேன். காங்கிரஸ் வந்து திமுக விட்ட இது ஆட்சியில பங்கு கேக்குறாங்க. ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? யாரு? காங்கிரஸ் திமுக ஆட்சியில பங்கு வேணும்னு கேக்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவங்க ஆட்சிக்கு வரட்டும், அதுக்கு பாடுபட சொல்லுங்க. அப்புறம் இல்ல பங்கு. சார் இந்த தேர்தல் யாருக்குமான போட்டி நினைக்கிறீங்க சார்? நான் அது ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் தான் முதல்ல சொன்னேன், திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. கிட்டத்தட்ட 3-4 மாசத்துக்கு வெளியே சொன்னேன். சார், உங்களோட ஆதரவா பல பேர் பயணிச்சிருப்பாங்க. இப்போ உங்களுடைய கட்சியில அவங்க வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள், ஏதாவது முக்கியமான நபர்கள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இப்போ யாரும் இல்லைங்க. நாங்கள் இப்போ இன்னைக்கு தானே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். வருகிற 23ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் துவக்க விழா நடைபெறுகிறது. அதுக்கு பிறகுதான் நிலவரி தெரியும். நாங்கள் வந்து கட்சியை ரொம்ப பெருசாக வளர்க்கணும் இல்லை. ஒதிய பெருசு தூணுக்கு ஆகாதும்பாங்க. கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுமே ஒழிய சும்மா இந்த உப்புசமாக இருந்து பிரயோஜனம் இல்லை. பலூன் மாதிரி ஒரு பின்னு ஊற்றிங்கன்னா டப்பாயிடும். 10 பேர் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் அந்த கட்சி சரியாக இருக்கும். ஜெயலலிதாவுடைய போட்டோ இல்லை. எது? மரியாதை செலுத்தின இடத்துல 2 பேர் போதாதா? அண்ணாவும் எம்ஜிஆரும். சார் ஓபிஎஸ் அவர்கள் உங்க சந்திக்க வாய்ப்பு கிடைச்சா மீட் பண்ணுவீங்களா சார்? ஓபிஎஸ் அவர்களை மீட் பண்றதுக்கான சூழல் இருக்கா? ஒருவேளை சந்திச்சா அப்படி மீட் பண்ண ஒரு சூழ்நிலை வந்தா அதுக்கு முன்ன உங்களை சந்திக்கிறேன். என்ன சொல்றீங்களோ அதுபடி நடந்துக்கிறேன். சார் ஓபிஎஸ் இன்னும் ஒரு உறுதியான முடிவு எடுக்காம இருக்கிறாரு. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? அறிவுரைங்க. அவர் வந்து அவரை பொறுத்தவரையில கெட்டிக்காரர். அவர் ஒன்றும் அவ்வளோ லேசானவர்ல. அவர் எல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்து அவருக்கு உகந்த முடிவை தான் எடுப்பார். அண்ணா ஒரே நிமிஷம். இப்போ வந்துட்டு 23ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் மாநாடு, அதில் பல கருத்துக்கள் வெளியிட்டு. ஆமாம், அது ஒன்று. இப்போ வந்து கட்சி கொடியை அறிவிக்கிறோம். 23ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் துவக்க விழா. பசங்க முதல்ல
அதான் வருகிற 23ஆம் தேதி நாங்கள் வெளியில் ஒரு மாநாடு மாதிரி போடலான்னு பார்த்தோம். 21, 22 மழை வரும்னு அறிவித்தாங்க. சரி, ஏற்கனவே ஒரு தடவை நம்ம ரஞ்சித்குமார் செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சி மழை வந்து வீணாக போயிட்டுது. இந்த தடவை அங்கே துவக்க விழா நடத்த போகிறோம். அதில் என்ன விரைவான நிறைய கொள்கைகள் திட்டங்கள் அதையெல்லாம் அறிவிப்போம். மக்களை கூட்டி அறிவிக்கலாம்னு இருக்கிறோம். எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை நாங்கள் இயங்குவது என்கின்ற முடிவோடு இருப்போம். போகிற பொழுது யார் யார் என்ன வருகிறார்கள், என்னென்ன திட்டங்களோடு வருகிறார்கள் என்பதை பார்த்து அதற்கேற்ப நடந்து கொள்வோம். ஆனால் 1000 காலம் ஆனாலும் அறவழி நின்று ஒரு புதிய சமுதாயத்தில் அனைத்து மக்களுக்கும் தொண்டாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த இயக்கம் ஆரம்பிக்கிறது. எங்களுடைய எம்பளமே கூட யாதும் ஊரே யாவரும் தேடி அப்படிங்கிறது தான் எங்களுடைய எம்பளமே போட்டு உலக பொதுநோக்கு. என்ன நமக்கு மிகப்பெரிய பெருமைன்னா, எந்த இனத்திலும் இல்லாமல் உலகத்திலே உள்ள இனங்களில் தமிழ் இனம் ஒன்று தான் உலக பொதுநோக்கோடு தன் வரலாற்றை சுரத்து வருகிறது. திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்கிறார் உலக பொதுநோக்கு. எங்கேயாவது தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழ்நாடு என்றோ இருக்கிறதா? எத்தனையோ இனங்களில் புலவர்கள் தங்களை பற்றி, தங்கள் நாட்டை பற்றி, மொழியை பற்றி, இனத்தை பற்றி தான் எழுதியிருக்கிறார் உலக பொதுநோக்கோடு. அதே மாதிரி கடவுளை பொறுத்தவரையிலும் இறை உணர்வு வேண்டும் என்கின்ற அடிப்படை இருக்கிறதே தவிர ஏதாவது கடவுளை பற்றி எழுதியிருக்கிறாரா? அவர் தான் முதல் புரட்சியாளர். ஆக அந்த அடிப்படையிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த படியை செய்வோம். அருமை நண்பர் நம்முடைய ரஞ்சித்குமார் அவர்கள் வருகிற 23ஆம் தேதி திங்கட்கிழமை காஞ்சிபுரத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதாவது திருமண மண்டபத்தில், ஏன்னா மழை வருங்கிறதுனால திருமண 4000 பேர் நிறைய வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். எங்களது அரசியல் பயணம் தொடரும். எங்களுடைய கொடியாக, கட்சியினுடைய கொடியாக கீழே